2 to 3 year பேபி யூஸ் பண்ணுற மாதிரி அழகான ஃப்ராக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா நெட்டு 1/2 மீட்டர், கிரேப் லைனிங்க்கு காட்டன் வேணாலும் காட்டன் யூஸ் பண்ணிக்கோங்க. லைனிங்க்கு 1 மீட்டர் வேணும். அண்ட் ஜார்ஜெட் கீழே யூஸ் பண்ண ஜார்ஜெட் ஆர் நெட்டு ஒரு 1 மீட்டர் வேணும். ஃபர்ஸ்ட் நம்ம டாப் பார்ட் கட் பண்ணிக்கலாம். அது யோக் பார்ட்னு சொல்லுவோம். யோக் பார்ட் கட் பண்ணிக்கலாம். ஃபேப்ரிக்கை 4 ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபோல்டட் சைடு உங்கள் சைடு இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. மேலே டாப்பில் ஒரு லைன் போட்டு அதில் ஷோல்டர் ஃபஸ்ட் மார்க் பண்ணிக்கலாம். 4.5 இன்ச் ஷோல்டர் வச்சுக்கோங்க. கரெக்டாக சென்டர்லேருந்து ஒரு 4.5 இன்ச் இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளோட ஷோல்டர் பாயிண்ட். இப்போது அதிலேருந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா 4.5 இன்ச்சஸ் சேம் நம்ம இங்கே என்ன கொடுக்குறோமோ அதை அப்படியே மார்க் பண்ணி ஒரு லைன் ஷோல்டர்லேருந்து போட்டுக்கணும். தென் நம்ம இந்த பாயிண்ட்லேருந்து வெளி பக்கமாக ஒரு 90 டிகிரி லைன் நம்ம பெரியவங்களுக்கு எப்படி மார்க் பண்ணுவோமோ சேம் அதே மாதிரி தான். செஸ்ட் வந்து 6.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் 7 இன்ச் எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் நீங்கள் கொடுக்குறதுனா கூட கொடுத்துக்கலாம். ரொம்ப லூஸாக தான் இருக்கும். 6.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இது கரெக்டாகவே இருக்கும். தென் ஷோல்டர் லைன்லேருந்து ஒரு 10 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்டில் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. அண்ட் இங்கே நீங்கள் வெயிஸ்ட் ரவுண்டுக்கு 6 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். நம்ம மார்க் பண்ணுறது எல்லாமே வித் சீம் தான். ஜஸ்ட் இதை அப்படியே மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். செஸ்ட்டையும் வெயிஸ்ட்டையும் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது ஆர்ம் ஹோல் கர்வ் ட்ரா பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு கர்வ். ஓகே, கர்வ் வேறாக வர மாதிரி ஒரு சின்ன கர்வ் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெக் மார்க் பண்ணிக்கலாம். 2.25 இன்ச்சஸ் நெக் விட்த் வச்சுக்கோங்க. அண்ட் நெக் டெப்த் வந்து பார்த்திங்கன்னா 2.25 இன்ச்சஸ் வச்சுக்கலாம். நெக்குக்கு ஒரு பாக்ஸ் மட்டும் போட்டுட்டு நம்ம இங்கே என்ன ஷேப் வேணுமோ நம்ம வரைஞ்சிக்கலாம். இந்த பாக்ஸ்க்குள்ளே ரவுண்ட் வேணால் ரவுண்ட், ஸ்கொயராக வேணாலும் ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க. இல்லை ஷேப் எதாவது கொடுக்கணுன்னா ஷேப் கொடுத்து கட் பண்ணிக்கலாம். இப்போது ஷோல்டர் ஸ்லோப்புக்கு ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் லைன்லேருந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அந்த லைனில் ஒரு 1/4 இன்ச் பாயிண்ட் பண்ணிவிட்டு ஷோல்டரோட கனெக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் க்ராஸாக ஷோல்டர் ஸ்லோப் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம மார்க் பண்ண லைன்லேயே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கம்ப்ளீட்டாக. இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவும் கொடுக்க வேண்டாம். இதில் எது கம்மி பண்ணவும் வேண்டாம். ஜஸ்ட் நீங்கள் என்ன மார்க் பண்ணிக்கிறீங்களோ அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நான் மேலே இருக்க பீஸை மட்டும் எடுத்துகிட்டு உள்ளே இருக்க பீஸில் மட்டும் நெக்கை வந்து ரவுண்ட் நெக் ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா ஃப்ரண்ட்டுக்கு ஒரு நெக், பேக்குக்கு ஒரு நெக் கொடுக்க போகிறோம். ஃப்ரண்ட்டில் என்ன நெக் டெப்த் நெக் விட் மார்க் பண்ணுமோ சேம் அதை அப்படியே மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே ஜஸ்ட் ஒரு ரவுண்ட் நெக், ஒரு சிம்பிள் ரவுண்ட் நெக், அவ்வளோதான். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இங்கே என்ன நெக் ஷேப் வேணுனாலும் கொடுத்துக்கோங்க. ஸ்கொயர் கொடுக்கணுன்னா ஸ்கொயர், வி கொடுக்கணுன்னா வி, இல்லை ரவுண்டே ஓகேனாலும் ரவுண்டே கொடுத்து கூட கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஈவனாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம நெக் டெப்த்தில் இருந்து கீழே வந்து ஒரு 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் பண்ணிவிட்டு 2.5 இன்ச்சுக்கு அதை கட் பண்ணி விட்டுக்கோங்க. கரெக்டாக இருக்கணும், சென்டரில் கட் பண்ணணும். நம்ம கட் பண்ணுறது வந்து சென்டரில் கரெக்டாக வரணும். அதனால தான் ரிப்பீட் பண்ணுறேன். ஜஸ்ட் ஃபோல்ட் பண்ணி நம்ம பாயிண்ட் பண்ண இடம் வரைக்கும் ஒரு கட், அவ்வளோதான். இது பேக் பார்ட். இதை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம நெக் ட்ரா பண்ணலாம். நம்ம எடுத்து வச்சுருந்தாலும் அந்த பீஸை அகெயின் 2 ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கணும் ஃபோல்டிங். கொஞ்சம் கூட மிஸ் மேட்ச் இருக்கக்கூடாது. நெக்கு கோணையாக போயிடும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஸ்வீட் ஹார்ட் நெக் கொடுக்கலான் இருக்கேன். நான் ஜஸ்ட் ஃப்ரீ ஹேண்டில் தான் ட்ரா பண்ணுறேன். உங்களுக்கு இங்கே ஃப்ரண்ட்டில் என்ன நெக் வேணும்னாலும் நீங்கள் அப்படியே ட்ரா பண்ணி கட் பண்ணிக்கலாம். இதை நான் ஜஸ்ட் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்வீட் ஹார்ட் நெக் தான் இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். ஃப்ரண்ட் பார்ட்டும் அழகாக ரெடி ஆகிடுச்சு.
இதில் நான் ஜஸ்ட் ஃப்ரண்ட்டுன்னு சொல்லி ஒரு மார்க் கொடுத்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், கொடுத்து வச்சுக்கிறது பெட்டர். டன். இப்போது மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ணிக்கலாம். மெயின் ஃபேப்ரிக்கு 4 ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் லைனிங்கை இது மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிற மாதிரி சுற்றி எல்லா சைடையும் கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸஸ் ஃபேப்ரிக் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க மெயின் ஃபேப்ரிக்கை. இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டோட மெயின் ஃபேப்ரிக் அண்ட் லைனிங், பேக் பார்ட்டோட மெயின் ஃபேப்ரிக் அண்ட் லைனிங் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். தென் நம்ம வந்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ்க்கு வந்து இந்த நெட் ஃபேப்ரிக்கோட பாட்டம் பார்ட்டை யூஸ் பண்ணி நான் ஸ்லீவ் கட் பண்ண போகிறேன். ஏன்னா அதில் ஸ்கேலப் கட் இருக்குது. ஸோ அது அழகாக இருக்கும் ஸ்லீவ்க்கு நம்ம கொடுக்கும்போது அப்படின்றதுக்காக இந்த பார்ட்டை ஸ்லீவ்க்கு யூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் 4 ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நான் இருக்க ஃபேப்ரிக்காக அப்படியே ஸ்லீவ்க்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சஸ் இருக்குது ஸ்லீவுக்கு. நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா கூட எடுத்துக்கலாம். ஹைட் வந்து 4 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறோம். 9 இன்ச்சஸ் நான் 4 ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் 9 இன்ச்சஸ் வந்துச்சு. ஸ்லீவோட ஹைட் 4 இன்ச்சஸ் அதான் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபேப்ரிக் இதோட கொஞ்சம் கூட கம்மியாக இருக்குதுனாலும் பரவாயில்ல, நீங்கள் அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப கம்மியாக இருக்க வேண்டாம். இப்போ ஸ்லீவோட இன்னொரு எண்டில் பாட்டம்லேருந்து ஒரு 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, சென்டரில் 4 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கோம். பாட்டமில் சைடில் இன்னொரு சைடில் 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணி ஜஸ்ட் ஒரு கர்வ் கொடுத்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது ரஃப்பாக ஒரு கர்வ் தான் ட்ரா பண்ணியிருக்கேன். இது வந்து ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணால் அந்தளவுக்கு ஸ்லீவ் நல்லா இருக்காது. அதனால் ஜஸ்ட் ஒரு ஸ்லாண்டிங் லைன் கொடுத்துட்டு கூட நீங்கள் கர்வாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பட் ஷார்ப்பாக இருக்கக்கூடாது. ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சு. சென்டர் நாட்ச் கொடுத்துக்கோங்க. அட்டாச் பண்ண ஈஸியாக இருக்கும் ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது. ஸ்லீவ் இப்போது ரெடி. நம்ம ஸ்கர்ட் பார்ட் கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிங் போகலாம். லைனிங்கை 4 ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இருக்கிற லைனிங்கை 4 ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. 1 மீட்டர் லைனிங்கில் நம்ம யோக் பார்ட் தனியாக கட் பண்ணிட்டோம். அது போக 1 மீட்டர் லைனிங்கில் பேலன்ஸ் இருக்கிறத 4 ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்படி நம்மளுக்கு 4 சைட்ஸும் ஃபோல்டரில் தான் இருக்கணும். ஓகே, நம்ம ஸ்கர்ட் பார்ட் லைனிங்க்கு ரேடியஸாக 2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த ஷார்ப் பேஜ் இருக்குது பாருங்கள், நம்ம ஃபோல்ட் பண்ணிக்குள்ள 4 ஃபோல்ட் அந்த ட்ரையாங்கிள் பார்ட் அந்த கூர்மையான இடத்துலேருந்து 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கணும். ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேனோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் ஸ்கர்ட்கான லென்த் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். நீங்கள் 13 இன்ச்சஸ் ஸ்கர்ட் லென்த் மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரேடியஸ் மார்க் பண்ணிக்கிங்கல்ல அந்த லென்த்லேருந்து 13 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா 1 இன்ச் சீம் அலவன்ஸ்க்கும் மார்க் பண்ணிக்கணும். நம்ம மேலே ரேடியஸ் மார்க் பண்ணிக்கொள்ள அந்த கர்வ்லேயே டேப்பை கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி தள்ளி வச்சு கீழே வந்து ஸ்கர்ட் லென்த் லைனிங்க்கான மெஷர்மெண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்படி தான் ஒரே பீஸாக இருக்கும். இந்த லைனிங் தனித்தனி பீஸாக வராது நமக்கு. இதே மாதிரி மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ணிக்கணும். மெயின் ஃபேப்ரிக் ஜார்ஜெட் ஃபேப்ரிக் 1 மீட்டர் ஆஃப் ஜார்ஜெட் இருந்தால் போதும். இதை அப்படியே 4 ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இருக்கிற ஃபேப்ரிக்கை அப்படியே 4 ஃபோல்ட் பண்ணிவிட்டு சேம் நீங்கள் வந்து லைனிங்க்கு எப்படி ரேடியஸ் மார்க் பண்ணிங்களோ அதே மாதிரி தான் 4 சைடு ஃபோல்டட் சைடில் ரேடியஸ் மார்க் பண்ணிவிட்டு ஸ்கர்ட் லென்த் மார்க் பண்ணணும். ஸ்கர்ட் லென்த் மார்க் பண்ணும்போது லைனிங்கை விட எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து மார்க் பண்ணணும். டோட்டலாக ஸ்கர்ட் லென்த் பார்த்திங்கன்னா நீங்கள் 14 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கணும். நம்ம டாப் பார்ட் 10 இன்ச் மார்க் பண்ணிக்கும். அதில் ஸ்டிச்சிங் எல்லாம் போக 9 இன்ச்சஸ் நமக்கு வரும். அதே மாதிரி ஸ்கர்ட்டில் வந்து நீங்கள் மேலே அட்டாச் பண்ணுறதுக்கு கீழே பாட்டம் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு 1 இன்ச் போக நமக்கு 13 ஹைட் வரும். டோட்டலாக 23, 24 ஹைட் வர மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு இந்த லைனிங்கை அப்படியே நான் இதில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த மெயின் ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் மார்க் பண்ணணுனாலும் மார்க் பண்ணலாம். லைட் வெயிட் ஃபேப்ரிக்கில் மார்க் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். கோணையாக போயிடுச்சு அப்படின்னா, ஃபேப்ரிக் மூவ் ஆகிடுச்சு அப்படின்னா க்ராஸாக போயிடும். அப்படி போயிடுச்சுன்னா கரெக்டாக ஃபிட் ஆகாது. நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அது ப்ராப்பராக இருக்காது. இங்கே வந்து நீங்கள் லென்த் எவ்வளோ வேணுங்கிறது மார்க் பண்ணிக்கலாம். ரொம்ப லென்த் வேண்டாம். 15 இன்ச்சஸ் கரெக்டாக இருக்கும். ஓகே, 14 வச்சிங்கனாலே போதும். 15 இன்ச்சஸ் நல்லா ஹைட்டாகவே இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்படி ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். இந்த ட்ரெஸ்ஸில் வந்து லென்த் கொஞ்சம் அதிகமாக வேணும்னு கேட்டிருந்ததுனால நான் எக்ஸ்ட்ராவாக 2 இன்ச்சஸ் லென்த் கொடுத்துக்கிறேன்.
நம்ம வந்து லென்த் ரெடியூஸ் பண்ணோன்னா ஈஸியாக பண்ணிடலாம். ஷார்ட்டாக வச்சுட்டோன்னா அதை லென்த் பண்ணுறது எக்ஸ்டெண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் எக்ஸஸாகவே வச்சுருக்கேன். ஏன்னா எக்ஸஸை தான் நான் கேட்டிருந்தாங்க. நீங்கள் ரேடியஸ் மார்க் பண்ணதுக்கப்புறம் அதிலிருந்து மெயின் ஃபேப்ரிக்கு ஸ்கர்ட் லென்த் 14 inches வச்சிங்கனாலே போதும். மேக்ஸிமம் 15 வேணும்னா வச்சுக்கலாம் லென்த். ஓகே, இங்கே நான் 16 மார்க் பண்ணியிருக்கேன், கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. அதனால தான் இதை நான் ரிப்பீட் பண்ணுறேன். 14 ஓகேவாக தான் இருக்கும். லென்த் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வேணும்னா நீங்கள் 15 inches கூட மார்க் பண்ணிக்கலாம். பாடி மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணிங்கன்னா ப்ராப்பராக இருக்கும். இது நம்ம ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் உங்களுக்கு ஹைட் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ இருக்கலாம் ஸ்லைட்டாக. பார்ட் 2 வீடியோவில் இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாய்.